ஹலோ கைஸ், இன்னைக்கு அபோ மெரிடியன் அனிமையோட 5வது எபிசோட நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பார்க்கலையா? கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம செக் பண்ணுங்க. வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்துல நம்ம ஈஃபேங் எப்படியோ அவன் வர வேண்டிய அந்த எத்துக்கு வந்துட்டான். 2 நாளா நான் ஒண்ணுமே சாப்பிடல, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. நான் இந்த டீலை எப்படியாச்சும் முடிக்கணும், இல்லைன்னா அவ்வளவுதான். கடைசியில நான் பிச்சை எடுக்கிற மாதிரி ஆயிடும். ஜாங் பிங் சேம்பர் ஆஃப் காமர்ஸோட சேர்மேன் மாவ் அவரை பார்க்கணும்னு சொல்லி நம்ம ஈஃபேங்கும் அங்க வரான். என்ன மிஸ்டரி, ரொம்ப நாள் கழிச்சு இங்க வரீங்க? அது நீங்க வந்து ப்ராமிஸ் பண்ணீங்களே என்னோட புக்ஸை நீங்க பிரிண்ட் பண்றீங்கன்னு, அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். இது இருக்கு பாருங்க, இது எல்லாத்தையுமே நான் புதுசா ஃபினிஷ் பண்ண புக்கு. ஆனா நீங்க கொடுக்குற இந்த புக் எல்லாமே ஒன்னுத்துக்கும் உதவாத யூஸ்லெஸ்ஸா இருக்கே. இது கேட்டவுடனே நம்ம ஈஃபேங் ரொம்பவும் ஷாக் ஆகுறான். மிஸ்டரி, உங்களுக்கே தெரியும் ஜிங்பேங் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், இதுல ஏகப்பட்ட எல்டர்ஸ், ஏகப்பட்ட பசங்க, அவங்க எல்லாருக்குமே நான் ஃபீட் பண்ற மாதிரியும் இருக்கு. அதனால இந்த மாதிரி விஷயத்தினால எங்களுக்கு எந்த வகையிலயும் பெனிஃபிட் அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவுமே வராது. அதனாலயே நான் எதை சொன்னாலும் டைரக்டா மூஞ்சி மேலேயே சொல்றேன். அதுக்குன்னு நீங்க வந்து என்ன தப்பா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இல்ல. ஏன்னா இதுல இருந்து ரிட்டர்ன் அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவுமே எங்களுக்கு கிடைக்காது. இதனால பாவம் நம்ம ஹீரோவால அங்க எதுவுமே பண்ண முடியல. ரொம்ப சோகமா ஒரு தெருவுல ஆள் இருப்பான். அங்க இப்படி மனசு உடைஞ்சு இருக்கும் போது லேனோட தங்கச்சி அந்த சின்ன பொண்ணு அவளும் அங்க வரா. மிஸ்டர் ஈ, எங்க மாஸ்டர் உங்களுக்காக இந்த ஃப்ரூட்ஸ் அனுப்பியிருக்காரு. ஆளும் 2 நாளைக்கு அங்க சாப்பிடவே இல்லை. இதனால ஃப்ரூட்ஸ் ஆளு சாப்பிட்டுங்கன்னே சொல்றான். லேன், நம்ம குன்சனுக்கு நான் தேங்க்ஸ் சொன்னேன் அப்படின்னு சொல்லி என்ன அந்த சின்ன பொண்ணும் அப்புறமா தான் நம்ம ஹீரோவோட நாவல் அங்க பாக்குறா. வாவ், இந்த ஜாங்பேங் சிட்டியோட பாப்புலரான நாவல் தானே இது. அப்போ அதோட ரைட்டர் நீங்க தானா? உங்களுக்கு தெரியுமா, என்னோட சிஸ்டருக்கும் நீங்க எழுதுற நாவல்னா அவ்வளவு பிடிக்கும். எங்க அக்காவும் சொன்னாங்க எனக்கு ஒண்டி சான்ஸ் கிடைச்சா இப்படி நாங்க லேனை பத்தி சொல்லலான்னு வரும்போது லேன் அப்படியே கிள்ளி விடுறா. ஐயோ வலிக்குது இப்படின்னு வலினால அவளும் பெருசா அங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆவா. இந்த சைடு லேனுக்கும் அங்க இப்பதான் புரியுது, அப்பனா எங்க மிஸ்டரி அவருதான் இப்ப நான் படிக்கிற அந்த நாவலோட ரைட்டரா? நான் யோசிக்கல அவரு வந்து இந்த அளவுக்கு ரொம்ப ஜென்டலா இருப்பாருன்னு. நேஷனல் அஃபேர்ஸ், ரொமான்டிக் லவ், இந்த நாவல் எல்லாமே ரொம்ப அமேசிங்கா இருந்துச்சு. என்னால இப்பயும் நம்பவே முடியல, ஒரு பர்சனுக்கு எப்படி இந்த அளவுக்கு நிறைய டேலண்ட் இருக்கும். மிஸ்டரி உண்மையிலேயே வேற லெவலு. ஏன் தெரியல, ஐயோ என் இதயத்துக்கு என்ன ஆகுது. என்னப்பா இந்த இடத்துல லவ் சீன் ஓடுதோ? ஆனா ஏதோ ஒண்ணுப்பா, உங்களுக்கு புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணும் அவ்வளவுதானே. அதுக்கு என் கிட்ட ஒரு வழி இருக்கு, ரொம்ப சுலபமா என்னால அந்த விஷயத்த பண்ண முடியும். இதை கேட்கிற நம்ம லேனு ஹீரோ 2 பேருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஆமா, அதுக்கு என்ன வழி இருக்கு சொல்லு. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, என்னோட அப்பா இருக்காருல்ல, அவருதான் பாஃபெங் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அதோட பிரசிடென்ட். இப்போ நீங்க போனீங்களே ஜாப்பிங் சேம்பர், அதை விடவும் இது கொஞ்சம் சின்ன சேம்பர். அதாவது சிம்பிளா சொன்னா செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. ஆனா நம்மளுக்கு என்ன வேணும், புக்ஸை நம்ம பப்ளிஷ் பண்ணணும் அவ்வளவுதானே. இதெல்லாம் எனக்கு ஈஸியான விஷயம்ப்பா. அப்படியா, இது வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்கே. ஆனா இருங்க, நான் எப்படி அதுக்குள்ள இந்த விஷயத்த ரொம்ப ஈஸியா விட்டுருவேன். இதுக்குன்னு ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு, அதை நீங்க பண்ணணும் மிஸ்டர் ஈ. அது என்னன்னா, நீங்க நம்ம லேனு அவங்கள கிஸ் பண்ணணும். லேனுக்கா? ஐயோ இது என்ன, இது ரொம்ப வேகமா போற மாதிரி இருக்கு. சடனாவா? ஆஹா, என்னோட பல நாள் கனவு இது. ஒரு பொண்ணை நான் கிஸ் பண்ண போறேன், நான் ஒரு பொண்ணு கிட்ட போக போறேன் இப்படின்னு நம்மால பொறுமையா அப்படி கிஸ் பண்ணலான்னு ரொம்ப ஆசையா போவான். ரொம்ப கிட்ட போகும்போது லேனுக்கும் கொஞ்சம் ரிலேஸ் ஆகும். நம்ம ஈஃபேங்கு ரொம்ப பெரிய ஆளு, அவரை மாதிரி ஒரு பெரிய ஆளு என்ன கிஸ் பண்றதா? சேச்சே, இல்ல அப்படி பண்ணா நல்லா இருக்காது. இதனால அவரையே அசிங்க பாத்துற மாதிரி ஆயிடும். மாஸ்டர் என்ன மன்னிச்சிருங்க, என்னோட தங்கச்சி வந்து இப்படிதான் கோக்குமாக்கா வச்சு சொல்லுவான். அதனால அவளுக்கும் அந்த மாதிரி ரெக்வஸ்ட வந்து கண்டிக்க வேணாம். அட பரவாயில்லமா, இருக்கட்டும், வா நம்ம கண்டினியூ பண்ணலாம். மாஸ்டர், எனக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி நான் உங்க அளவுக்கு தகுதி வந்து இல்ல, அதனால வாங்கல நம்ம பாஃபெங் சேம்பர் ஆஃப் காமர்ஸுக்கு போகலாம். என்ன சிஸ்டர், நீங்க உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை நான் கிரியேட் பண்ண, அநியாயமா உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. ஈஃபேங்குக்கு தான் பாவம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்பு எப்பயோ அப்பயோ தான் கிடைக்கும். அநியாயமா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நான் மிஸ் பண்ணிட்டேன். கடைசி வரைக்கும் ஒரு கன்னி பையனா தான் நான் சாக போறேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம ஆளு அந்த சேம்பருக்கு வருவான். அங்க டிஷ் எல்லாம் செம்மையா இருக்குமா, இதனால பேஸ்ட்ரிஸ் அது இதுன்னு பயங்கரமா சாப்பிடுறான். அங்க அந்த சின்ன பொண்ணு அவளும் வந்துட்டு பயங்கரமா அப்புன்னு வாயில அப்புற இதை டேஸ்ட் பண்ணுங்க அதை டேஸ்ட் பண்ணுங்கன்னு. அங்க இப்பதான் இன்னொரு விஷயமும் நம்மளுக்கு தெரியுது. இந்த சின்ன பொண்ணு இருக்கால, இவ பேரு லோலி. நம்ம என்ன யோசிச்சோம், இந்த லோலியோட சிஸ்டர் அவங்க தான் லேன் அப்படின்னு நம்ம யோசிச்சோம். இல்லங்க, லேன் வந்து நம்ம லோலியோட கசின் சிஸ்டர் தான். ஆமா, லேன் ஏன் தெரியல, அவரோட ஆரா அது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா எனக்கு தெரியுது. ஆமா, இவர் வந்து உண்மையிலேயே யாருப்பா? அவரை பத்தி எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியாது. இருந்தாலும் ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்க செக்டோட மாஸ்டர் அவரே நம்ம மாஸ்டர் அப்படின்னு தான் சொல்லுவாரு. அட, அப்போனா இவர் வந்து ஒரு விஐபி கஸ்டமரா? சார், எங்க ஸ்வீட் எல்லாமே நல்லா இருக்கா? நல்லா இருக்குப்பா. உண்மையிலே இது எப்படி நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும், வேற லெவல்ல இருக்கு.
இருக்கு. அங்க அவ்வளவுதான் லோலியோட அப்பாவும் பட்லர் கிட்ட வந்து சொல்லுவாரு, நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம மிஸ்டர் ஈயோட புக்கை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ண போறோம். ஆனா நீங்க உங்களோட பிசினஸையும் பார்க்கணும் இல்லையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல. எங்க சேம்பர் வந்து ஆல்ரெடி கல்ச்சர் மார்க்கெட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துன்னு இருக்கு. அதனால உங்க புக்கை விற்கிற மூலமா இது ஒரு பெரிய ஃபேவரபிளான விஷயமா தான் எங்களுக்கு அமையும். உடனே பட்லரும் நம்ம சேம்பரோட ஃபோக்கஸ் வந்து கோல்டு, சில்வர், ஜுவல்லரி கல்டிவேஷனுக்கான சப்ளை இது மேலதான் இருக்கு. நம்ம இது மேல ஃபோக்கஸ் எடுத்துட்டு வேற விஷயத்த பண்ணா நம்ம சேம்பருக்கு ஒரு பெரிய அளவுல லாசஸும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம லோலியோட அப்பா அங்க விடுவாரா? ஆமா, நீ வெறும் ஒரு சாதாரணமான பட்லரு, உனக்கு அந்த அளவுக்கு தைரியமா என் கிட்ட வந்துட்டு அதை பண்ணு இதை பண்ணு சொல்ற அளவுக்கு? இல்லங்க, நான் வந்து நீங்க சொன்ன மாதிரியே பண்றேன். அவ்வளவுதான். நம்ம ஹீரோவோட புக்ஸ் அங்க பப்ளிஷ் ஆக ஒரு பயங்கரமான ஹிட். ஏன்னா நம்ம ஹீரோவோட கதை இருக்குமே அது வேற லெவலு. நம்ம ஆளோட ஸ்டோரி எல்லாம் ரொம்ப யூனிக்கா இருக்கும். அந்த புதுசான ஸ்டோரியை படிச்சு அங்க இருக்கிற சிட்டி ஆளுங்க எல்லாருமே பைத்தியம் ஆயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த ஸ்டோரியை வச்சு ரியலான லைஃப்ல ஆக்டிங் பண்றது என்ன, அதை பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் வர்றது என்ன, இதே மாதிரி பிசினஸ் எல்லாம் சும்மா பிச்சுன்னு போகுது. இதுக்கப்புறம் நீங்கோட செக்டர்ல இருந்து ஒரு பொண்ணு அங்க வரா. இவ எதுக்கு வந்திருக்கானா, ரீசெண்டா ஊ பிரதர்ஸ் அப்படின்னு ஒரு 2 பேரை அந்த நீங்க வந்து அனுப்பியிருப்பான். ஆனா அவங்க 2 பேரும் திடீர்னு ஆளு அடையாளம் இல்லாமயே மறைஞ்சு போயிட்டாங்க. அதனால கடைசியா மறைஞ்சு போன இடம் எது அப்படின்னு தேடி அவ வந்திருக்கா. வந்திருக்க இடம் ஆப்வியஸா நம்ம ஹீரோவோட இடம் தான். இந்த பொண்ணோட பேரு லிங்கரு. நம்ம ஹீரோவும் வெளில வந்துட்டு அங்க உல்ஃபுக்கு சாப்பாடு வைப்பான். பெருசா எதுவும் மிஞ்சிருக்காது. ஏன்னா நம்ம ஆளுக்கிட்டே அந்த அளவுக்கு காசுன்னு பெருசா எதுவும் இருக்காது அங்க. இதனால அந்த உல்ஃபும் அப்படியே ஓடி போயிட்டு 2 பேரும் வந்திருப்பாங்களே நம்ம ஹீரோவை மொத்தமா முடிக்கணும்னு. அதுல கடைசியா மிஞ்சினது போன் ஒண்டி தான். அந்த போனை கொண்டு வந்தது காட்டும். மாஸ்டர் பாருங்க, உங்களை அழிக்கணும்னு சொல்லி 2 அசாசின் வந்தாங்க. இப்ப மிஞ்சிருக்கிறது போன் தான். இதை பார்த்த உடனே என்ன பயங்கரமா பாராட்ட போறாரு. ஆனா நம்ம ஃபேங்கு இத வேற மாதிரி புரிஞ்சுப்பான். எனக்கு பார்த்த உடனே புரியுது, நீ வந்து ஆல்ரெடி வெளியில எங்கேயோ சாப்பிட்டுருக்க, அதுக்கப்புறம் கடைசியா அந்த போனை ஒண்டி தான் மிச்சம் வச்சிருக்க. சோ இதனால எனக்கு சாப்பாடு வந்து மிச்சமாகும். நீ என்ன வேலையை பண்ணிருக்க அப்படின்னு நல்லாவே தெரியும். அப்பனா என்ன, நீ பண்ண காரியத்துக்கு நான் உன்னை பாராட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறியா? ஐயோ, மாஸ்டருக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரியுமோ? மாஸ்டர் சொல்றது ஒண்டி நான் கேட்கலன்னா அவ்வளவுதான், என்ன வந்து இதே மாதிரி ஆக்கிடுவாரோ? இதனால அதுவும் பயந்து போயிட்டு மண்டையை வச்சு அங்க மன்னிப்பு கேட்கும் இடிச்சு. நம்ம ஈஃபேங்க்கும் அந்த விஷயம் புரியல, எதனால இது இப்படி பண்ணிருக்குன்னு. இந்த போனை தூக்கி போறதும் நல்ல விஷயமா இருக்காது, இதை நீயே வச்சுக்கலாம் ஒரு டாய் மாதிரி இப்படின்னு நம்மால பிளே பண்ணும் சொல்லி அதை தூக்கி போடுவான். ஆனா டைரக்டா அந்த போனு லிங்கரோட கையில வரும். அந்த போன் மேல ஒரு வித்தியாசமான ஆரா வரும். அது ஆல்ரெடி சென்ஸ் பண்ண மாதிரியே இருக்கும். அதுலயும் அங்க பச்சையா தெரியுது இது ஊஃபேங்கோட போன் தானு. இதனால அவ ரொம்ப பயந்து போறா. ஐயோ, சீனியர் பிரதர் ஆல்ரெடி இறந்து போயிட்டாரா? அங்க பின்னாடியே நம்ம ஹீரோ வேற வரான். அங்க நம்ம ஹீரோ கையில அந்த ஷிஃப்ட் க்ளோக் அதுவும் இருக்குமா? இத பார்த்த உடனே லிங்கருக்குலாம் ஒரு மாதிரி இன்னமும் தான் பயமாவுது. ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவோட மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கூலுக்கு வந்திருக்கா. ஆல்ரெடி நம்மளால பொண்ணு அலையறனால அவன் அப்படியே கேட்க ஆரம்பிக்கிறான், எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? வாங்கல, உங்க ஹார்ட் பீட்டை நான் தொட்டு செக் பண்ணி பாக்குறேன். இல்ல நான் ஆல் ரைட்டா தான் இருக்கேன், எனக்கு ஒன்னும் அதெல்லாம் வேணாம். ஆமா, ஏதாச்சும் பிரச்சனையா? அந்த போனை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா? அது உங்க ஃபேமிலில இருந்து வந்த ஏதாச்சும் ஒரு போனா? ஐயோ, அப்போனா இவனுக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரியுமோ? ஓடிடு இப்படின்னு அவ ஓடி போயிடறான். ஆனா நம்ம ஈஃபேங் என்ன யோசிப்பானா, லிங்கரு இந்த உல்ஃபை பார்த்து தான் ஓடி போயிட்டா அப்படின்னு தான் நம்மால யோசிப்பான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ உள்ள இருக்கும் போது பாஃபேங் சேம்பர் வழியா அந்த பட்லரும் வராரு. அவ்வளவுதான், அவரு வந்த உடனே நம்ம ஆளு பயங்கர வேகமா ஓடி வரான். நீங்க ஃபைனலி இப்பயாச்சும் வந்தீங்களே, நானும் வெயிட் பண்ணி நொந்து போயிட்டேயா, என் காசு எங்க இப்படின்னு நம்ம ஆளு காசு எங்கன்னு ஒரு மாதிரி கத்திய வச்சு அப்படி இப்படின்னு பண்ணிருப்பான். இத பாக்குற பட்லரு பயந்து போயிடுவாரு. ஐயோ, விட்டா என்னைய முச்சிருவான் போல, நான் லேட்டா வந்தனால. இதனால அவரும் பயந்து போயிட்டு, ஐயா சாமி, நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன், அதுக்கு மன்னிச்சிருங்க. லோலியோட அப்பா எஸ்பெஷலி உங்களுக்காக ஒரு கோல்டு கார்டை குத்துருக்காரு. இதுல லாஸ்ட் மந்த்துக்கான மணி ஒண்டி இல்ல, கிராட்டிடியூட் காட்டுற விதமா இதுல ஏகப்பட்ட விஷயத்த டெபாசிட் பண்ணிருக்காங்க. இப்போ டோட்டலா இதுல ஒண்டி 3 லட்சம் இருக்கான். அப்பனா லோலியோட அப்பாவும் மாசம் இதுல மணியை போட்டுக்கினே இருப்பாரு. அவ்வளவுதான். இதை கேட்டோடனே நம்ம ஈஃபேங்க்கு அவ்வளவு சந்தோஷம். பட்லரு காடை குத்துட்டு அப்படியே ஓடி போயிடுவாரு. நம்ம ஈஃபேங்கா அப்படியே துள்ளி குதிக்கிறா. ஐயோ, நான் ரிச் ஆயிட்டேன், ஃபைனலி நான் கஷ்டப்பட்டு ரிச் ஆயிட்டேன். ஆடுங்க, பாடுங்க, டான்ஸ் ஆடுங்க, கொண்டாடுங்க. எப்பயுமே ஜாலியா இருக்கிறது மத்தவங்களுக்கு வந்து பொறுக்காது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் சேம்பரோட பிரசிடென்ட் மாவ் அவரு இங்க வருவாரு. ஆமா, பிரசிடென்ட் மாவ், நீங்க சடனா எதுக்காக இங்க வரணும்? அது ஒன்னும் இல்ல, இந்த சைடுக்கா போயின்னு இருந்தேன், அதான் உன்னை பார்த்துட்டு போலாமே அப்படின்னு வந்தேன். இப்பதான் என்ன ஆச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. என்ன ஆயிருக்கும்னா, ஒரு வயசானவரு அவரு நம்ம மாவை கிளின்னு அங்க கிழிச்சிருப்பாரு. ஏன்னா மாவு அங்க தேவையில்லாம நம்ம ஈயோட புக்ஸை ரிஜெக்ட் பண்ணல. ஆளு பண்ண சின்ன மிஸ்டேக்னால இப்ப அவங்களோட சேம்பர் ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்டுக்கு கீழே போயிடுச்சு. இப்போ லோலியோட அப்பா பாஃபெங் அவங்களோட சேம்பர் தான் செகண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு. நீங்க பண்ண அந்த டிசிஷன்னால நம்ம சேம்பர் கீழே போயிடுச்சு. உங்களால தான் கீழே போச்சு. அப்பனா உங்களால அந்த லாசஸை நிரப்ப முடியவில்லை.
தெரியுமா? இது எல்லாமே ஆரம்பிச்சது யாரால? நம்ம ஈஃபேங் அவனாலதான். அதனால நம்ம ஈஃபேங்க அங்க டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கேயே அவரு டிசைட் பண்ணிட்டாரு. பாலோட பிளான் என்னன்னா நம்ம ஈஃபேங்க அவரோட பக்கம் அப்படியே தள்ளணும். அதான் பிளான். ஈஃபேங் போன வாட்டி ஏதோ கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. சோ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற விதமா நான் உங்களுக்கு 50,000 கோல்டு காயினை கொண்டு வந்திருக்கேன் ஈஃபேங். மாவோட நினைப்பு என்னன்னா ஒரு ஆர்டினரியான பர்சனுக்கு 50,000 அது வந்து என்னதான் முக்கி சம்பாதிச்சாலும் கண்டிப்பா அதை சம்பாதிக்கவே முடியாது. அது ஒரு பெரிய விஷயம்ப்பா. அதனால கண்டிப்பா இந்த பைத்தியக்காரன் அக்செப்ட் பண்ணிப்பான். பாருங்கப்பா என்ன அடையணும்னு சொல்லி காசை வச்சு அப்படியே பிளான் பாக்குறாரா? எனக்கு தெரியும் இந்த மாவு எந்த அளவுக்கு ஒரு கேவலமானவனு. அங்க மாவும் வந்துட்டு ஓ நாங்க பண்ண தப்ப திருத்திக்கலாம் அப்படின்னு நாங்க யோசிச்சிருக்கோம். இப்போ ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி உங்க புக்கை நாங்க பப்ளிஷ் பண்ணணும் அவ்வளவுதானே. அதை நாங்க பண்றோம். அதுல எங்களுக்கு பிரச்சனையே இல்ல. ஆனா மிஸ்டர் மாவு நீங்க மறக்க வேணாம், அன்னைக்கு நான் கொண்டு வரும்போது இது ஒத்தலசான விஷயம், இதுல இருந்து என்ன ப்ராஃபிட் வரப்போகுது அப்படின்னு சொன்ன பர்சன் வேற யாரும் இல்ல, அது நீங்க தான். அதனால போயிட்டு ஜிங்பேங் காமர்ஸ் ஆஃப் சேம்பரோட மெயினான பிசினஸ் அது என்னவோ அது மேல போக்கஸ் பண்ணுங்க. தல அன்னைக்கு ஏதோ நான் சரியா பார்க்கல, ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சு. மாவும் நல்லா நம்ம ஹீரோவை இழுக்கலாம் அப்படின்னு பாப்பாரு இந்த சைடு. ஆனா நம்ம ஈஃபேங்கு நீங்க அன்னைக்கு சொன்ன அதே விஷயம் தான். அதான் எதுவா இருந்தாலும் டைரக்டா மூஞ்சிக்கு எதிரே நீங்க சொல்லுவீங்களே அதே விஷயம் தான் இப்பயும் நான் சொல்றேன். என்னால முடியாது, நீங்க போகலாம். ஆனா அவரு விடுவாரா? அங்க விடாம ஐயா சாமி ஏதோ தப்பா அன்னைக்கு சொல்லிட்டேன்ப்பா, நான்சென்ஸா நான் ஏதோ பேசிட்டேன், நான் ஒரு முட்டாள் தான் ஒத்துக்கிறேன், நான் உங்களுக்கு பணத்தை அதிகமா தரேன், 1,00,000 கோல்டு காயினா தரேன் ஓகேவா? ஆனா நம்மால சீனா பவுஃபேங்கோட அந்த கோல்டன் கார்டை காட்டுவான். என்கிட்ட இது இருக்கும் போது யாருக்கு யா வேணும் உன்னோட 1,00,000? என்னது பவுஃபேங்கோட ரேங்கிங் டெபாசிட் கார்டா? இப்படின்னு ஆளு மயங்கிய போயிடறான். அங்க அசிஸ்டன்ட் தான் கொண்டு போற மாதிரி இருக்கு. மாவுக்கு பக்காவான ரிவெஞ்ச் குத்தக்கு அப்புறம் ஆடுங்க பாடுங்க டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு நம்மால ஜாலியா அங்க குத்து டான்ஸ் ஆடுவான். இதுக்கப்புறம் அந்த லிங்கர் அந்த பொண்ணு சுஹான் ஊ செக்டுக்கு வரும். அங்க நீங்க கிட்ட வந்துட்டு நீங்க அனுப்புன அந்த ஊச்சாங்கு ஊஃபேங்கு 2 பேருமே இப்போ இல்ல தலைவா, என்ன சொல்லிருக்க ஒழுங்கா எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா சொல்லு. நீங்க அனுப்புன அந்த 2 பேரோட பாடியில ஒண்ணுமே மிஞ்சல, நம்ம ஃபேங்கோட உடம்புல வெறும் எலும்பு ஒளிதான் மிஞ்சிருக்கு. கோவத்துல ஆளு அங்க ஒரு பில்லர் இருக்கும் அதையே டெஸ்ட்ராய் பண்ணிடுறான். நம்ம செக்டோட கிரேட்டரான ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கிற அந்த வேலையை அவங்க 2 பேரால ஒண்டிதான் பண்ண முடியும். இப்போ அவங்க 2 பேரே இல்லாத போது ஃபியூச்சர்ல நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரப்போகுது. சரி லிங்கரு, நம்ம செக்டோட ட்ரெஷர் அது என்ன ஆச்சு? அந்த ட்ரெஷர் அந்த ஜின்டெங் ஸ்டோனை பத்தியா நீங்க கேக்குறீங்க? அந்த ஸ்டோனை வந்து அந்த இடத்துல ஏதோ படிக்கட்டு ஓஞ்சிருக்குன்னு சொல்லி படிக்கட்டா ஒரு பயன்படுத்தி வச்சிருக்காரு. அதே மாதிரி அந்த பயங்கரமான ஸ்விஃப்ட் க்ளோக்கு அது கிளீன் பண்ண துணி இல்ல அப்படின்னு சொல்லி அதுக்காக அவரு பயன்படுத்துறாரு. இதை கேட்ட உடனே நீங்களுக்கு பயங்கரமா கோவம் வரும். ஆளு ஒரு பயங்கரமான ஆறாவை வெளிப்படுத்துவான். அந்த ஆறாவே ரொம்ப கொடூரமா இருக்கும். நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் அதெல்லாம் எனக்கு தெரியாது, இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு மவுண்டனுக்கு கீழே இருக்கிற அந்த பர்சன் ஈஃபேங் அவனை மொத்தமா நம்ம அழிக்கிறோம். அழிச்சக்கு அப்புறம் நம்மளோட சுப்ரீமான ட்ரெஷர் அது 2த்தையுமே நம்ம திரும்ப அடிக்கிறோம். நம்ம ஈஃபேங் தான் இப்போ ஒரு பெரிய டார்கெட், ஆளை கொல்லணும்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப வெறியா இருக்காங்க. சோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம 6வது எபிசோட பார்க்கணும். லைக் போட்டுருங்க. நெக்ஸ்ட் எபிசோடு வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சீக்கிரமா நானும் கொண்டு வந்துடுறேன். இந்த அனிமேயோட இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு. இது வரைக்கும் நீங்க பார்த்தது வெறும் ஒரு ட்ரெய்லர் ஒண்டி தான், இதுக்கப்புறம் தான் வேற லெவல்ல போகும். ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணி பாருங்க, பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் வீடியோ போட்டோன்னே உங்க போனுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரி நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.